உண்மையான வச்சிருக்கிறியா இல்ல ஏற்கனவே பார்த்தேன் கள்ளத்துக்கு போட்டு உங்களுக்கு எப்படி தேவர்கள் ஒரு புறமும் ஆமா அசுரர்கள் ஒரு புறமும் அலைக்கடலை அமிர்தம் அடைந்தோம் மேதா மேதா எதுக்கு சாமி இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு புறமும் ஆமா அசுரர்கள் ஒரு புறமும் ஆதிசேஷனை கைலாக வைத்து மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து ஆதிசேஷன் பாம்பு அதே விஷம் தாங்க முடியாது சூடு தடிக்காமல் படிக்கு ஆமா அதனுடைய விஷத்தை கக்கியது ஓ இரண்டு பேரும் சேர்ந்து அத பார்க்கடல்ல போட்டு கடைஞ்சீங்க ஆமா கடையும் போது ஆமா அதுக்கு சூடு தாங்க முடியாம மணிக்கு ஆமா விஷத்தை வெளிப்பட்டது ஆமா ஆமா வெளிப்பட்ட உடனே இந்த உலகத்திலே அந்த விஷமானது வட்டால் பரவினால் என்ன ஆகும் உலகமே அழிஞ்சு போயிடும் ஆமா அதனால் அந்த விஷத்தெல்லாம் எடுத்து நான் என்ன செய்தேன் என்னுடைய விழுங்கினேன் ஒரு உருண்டையாக செய்து உள்ள போட்டு முழுங்கிட்டீங்க அப்புறம் அதற்காக எனக்கு ஒரு கண்டன் ஓ அத முழுங்கும் போது ஆமா புட்டா நம்ம மன்னவர் செத்துருவாருன்னு யாரு உடனே பிடிச்சுக்கிட்டது பார்வதி ஆனால் வந்து பிடித்தாங்க ஆமா அதனாலதான் நீலகண்டன் ஆண்களுக்கெல்லாம் கண்டம் உண்டு ஓ ஆம்பளைக்கு அதனாலதான் கண்டம் இருக்குது ஓகேவா பொம்பளைங்களுக்கு இருக்குதா இருக்காது பிடிச்சு பாருங்க அக்கா உண்மைதான் அது மட்டும் கிடையாது சிவனில் என்றால் சக்தி இல்லை சக்தி இல்லை என்றால் சிவனில் இல்லை அப்படி இருக்கும் போது அது மட்டும் கிடையாது எல்லாத்தையும் கேட்டு அப்படியே வா அது மட்டும் கிடையாது எப்படி தில்லையில் காளியோடு ஆடினர் தெரியுமா எப்படி சாமி எதற்காக ஆண்கள் ஜெயிக்க வேண்டுமா ஆமா பெண்கள் ஜெயிக்க வேண்டுமா என்று சொல்லி தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் எதற்காக ஆடும்போது ஒரு பெண்ணாக பார்த்தால் ஆமா ஆண்களை தோற்கும்படியாக செய்தால் ஓ இந்த ஆண்களுக்கு என்ன இருக்கின்றது சாமி ஒரு மதிப்பு மரியாதை இருக்குமா ஆமா ஆமா ஒரு பெண்ணு ஜெயிச்சா ஆம்பளைக்கு மரியாதை இருக்காது ஒருவருக்கு ஒருவர் போட்டி போராமை ஆமா ஆடினோம் ஆடும் போது ரெண்டு பேருமா ஆடினே இருக்கிறீங்க கோபத்துல ஆடுறீங்க ஆக்ரோஷமா ஆமா ஆடும் போது நான் என்ன செய்தேன் என்ன செஞ்சீங்க என்னுடைய இடது காலை தூக்கி கால் என்னுடைய காதில் இருக்கக்கூடிய ஆமா கலட்டி கீழே போட்டு ஓ காலால காதுல இருக்கக்கூடிய இத கலட்டி கீழே போட்டீங்க அந்த அளவுக்கு ஆடிக்கிறீங்க நீங்க ஆகட்டும் சாமி ஆடினேன் நாதால் நக்கிறேன் என்னத்த சாமி ஆதை காதில் இருக்கல விழுந்தது ஆமா அது வேற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க இடது காலால் தூக்கி மறுபடியும் நான் காலால் மாட்டினேன் மறுபடியும் அதை தூக்கி காதாலே மாட்டிட்டீங்க அந்த அளவுக்கு நீங்க ஆடிக்கிறீங்க அப்படி கூடாதுன்னு சொல்லி செய்ய முடியுமா அந்த வேலை கண்டிப்பா முடியாது
நாமள மட்டும் தான் செய்ய முடியும். சொல்ற மாதிரி பொம்பளை அந்த மாதிரி செய்ய முடியுமா? முடியாது முடியாது. தூக்குனா அவமானம் ஆயிப்போடும். அதனால ஆனந்தாலே பரமகடவுளுக்கு ஏகப்பட்ட மூளையா. ஓ அப்படி அவருக்கு சொந்தமா மூளை கிடையாது சொல்லி எனக்கு ஜாடையாக தெரிவித்தார். ஏன் சாமி? எதற்காக? நம்மளுடைய ஆண்களாக இருந்து தோல்வை அடையக்கூடாது. ஆகட்டும் சாமி சொல்லி ஜாடை மார்க்கமாக தெரிவித்தார். அப்படியே உங்களுக்கு சொந்தமா மூளை இல்ல, மைத்தனம் சொல்லிதான் யாரோ ஒரு உருவத்தில் தான் ஆமா ஆமா இருக்க முடியும். அப்படி இருக்கும் போது அவர் செய்தார். ஆமா நான் அதே போல செய்தீங்க. ஆண்களுக்கு ஜெயிக்கும்படியாக நான் செய்தேன். மேதா யாருக்கும் தில்லையில் ஆடினேன். ஆமா ஆமா கிடையாது. சொல்லுங்க. எப்படி வருவர்களுக்கெல்லாம் வரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய பரமசிவனாக இருந்து பார்வதி இடபாகத்தில் வைத்திருக்கும் என்னுடைய பேரும் 2011 நேசம் அடைத்த முக்கந்தராகிய பரமசிவன் தாங்கள். எப்படி 2011 நேசம் என்று சொன்னேனே எப்படி சாமி எப்படிங்க அது சொல்லுங்க. இந்த சிவபெருமானுக்கு 2011 நேத்திரம் என்று சொல்றாரு. ஆமா அப்படின்னு கேட்டியா? சரி சாமி அப்படின்னா என்ன சாமி எப்படி 2011 நேத்திரம் எப்படிங்க? எப்படி என்றா ஆமா 2011 நேத்திரம் என்று சொன்னால் ஆமா எனக்கோ 5 சிரசை. ஓ 5 சிரசை 5 தலை. ஆமா 5 சிரசிக்கு ஆமா எத்தனை கண்கள்? 10 கண்ணு. ஆமா என்னுடைய ஜடாபுரத்தில் அமர்ந்து வரக்கூடிய ஆமா ஆதிசேஷனுக்கு 1000 தலை. 1000 தலை போச்சு போ 2000 ஆகி போச்சு. 2011 நேசனம் சொன்னேனே. ஆமா எப்படி? ஓ ஒன்னு நெத்திருக்கு அது ஒண்ணுங்களா? எப்படி என்றா அன்று ஆமா சிவபெருமானை கணவனாக அடைய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்? என்ன செஞ்சீங்க? மகேஸ்வரி முக்கண்ணோடு பிறந்தாள். ஆமா முக்கண்ணோடு பிறக்கும் போது பிறக்கும் போதே உமா பார்வதி முக்கண்ணோடு தான் பிறந்தாங்க. முக்கண்ணோடு பிறக்கும் போது என்ன செய்தார்? என்னை அடைய வேண்டும் ஆமா அப்படின்னு சொல்லும் போது நான் அவளுடைய திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு 3 கண்ணு இருக்கு. ஆமா ஒரு பெண்ணாக இருந்து முக்கண்ணோடு இருந்தால் என்ன செய்வாள்? என்னை எரித்து சாம்பலாக்கி விடுவாள். ஆமா அப்படி என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? அவளை நான் உன்னுடைய அடைய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய நெற்றிக்கண்ணை எனக்கு சீதனமாக தர வேண்டும் என்று சொல்லி நான் சீதனமாக கேட்டேன். ஓஹோ அப்ப அந்த நெற்றிக்கண்ணு பார்வதி கிட்ட தான் நீங்க வாங்கிக்கிட்டீங்க. ஆகட்டும் சாமி. அதற்காக எனக்கு ஒரு நெற்றிக்கண் இருப்பது ஆமா பார்வதி கொடுத்த கண் தான். ஓஹோ பார்வதி கிட்ட இருந்து கொடுத்தது அந்த ஒரு கண்ணு நெத்தி கண்ணு. ஆகட்டும் சாமி. கண்ணாகிய சிவபெருமான்
அது மட்டும் கிடையாது. சக்தி என்றால் சிவன் இல்லை, சிவன் என்றால் சக்தி இல்லை. என்னுடைய தேவி என்று சொல்லக்கூடிய ஓமகேஸ்வரி அந்த பேராக இருக்கின்றது. நான் அழைத்ததாக சீக்கிரம் அப்படி ஆகட்டும்.